நலிவுற்றவர் வாழ்வில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாற்றின் மனிதர்களே, மறிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தினுடைய முதல் நாள் அன்னை மரியாளுக்கு சிறப்பாக ஒப்பு கொடுக்கப்படுகிற நாள். எனவே இந்த உன்னதமான நாளில் அன்னை மரியாளுடைய பரிந்துரையோடு ஆண்டவருடைய நிறைவான ஆசிரை பெற நாம் செபிப்போமாக. கன்னிமரியே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீ ஆண்டவராகிய உன்னத கடவுளின் ஆசி பெற்றவர். ஏனெனில் உமது புகழ் மாந்தரின் வாயிலிருந்து ஒருபோதும் நீங்கா வண்ணம் அவர் உமது பெயரை பெரிதும் உயர்த்தி உள்ளார். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்கு உரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர்
எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறைவசனங்கள் 11-16 மற்றும் 24. அந்நாட்களில் குருக்களும் இறைவாக்கினரும் தலைவர்களையும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இந்த ஆள் கொலை தீர்ப்புக்கு உரியவன், ஏனெனில் நீங்களே உங்கள் காதால் கேட்டது போல இந்நகருக்கு எதிராக இவன் இறைவாக்கு உரைத்துள்ளான் என்று முறையிட்டனர். அப்பொழுது தலைவர்கள் மற்றும் மக்கள் அனைவரிடமும் எரேமியா கூறியது, நீங்கள் கேட்ட இச்சொற்களை எல்லாம் இக்கோவிலுக்கும் இந்நகருக்கும் எதிராக அறிவிக்குமாறு ஆண்டவரே என்னை அனுப்பியுள்ளார். எனவே இப்பொழுதே உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அறிவித்திருந்த தண்டனை பற்றி ஆண்டவர் தம் மனதை மாற்றிக்கொள்வார். இதோ நான் உங்கள் கையில் இருக்கிறேன். நல்லது எனவும் நேரியது எனவும் நீங்கள் கருதுவதை எனக்கு செய்யுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள், என்னை நீங்கள் கொள்வீர்களாகில் மாசற்ற இரத்தப்பழி உங்கள் மேலும் இந்நகர் மேலும் அதில் குடியிருப்போர் மேலும் உறுதியாக வந்து விழும். ஏனெனில் இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார். பின்னர் தலைவர்களும் மக்கள் எல்லாரும் குருக்களையும் இறைவாக்கினரையும் நோக்கி, கொலை தீர்ப்பு இந்த ஆளுக்கு வேண்டாம், ஏனெனில் நம் கடவுளான ஆண்டவரின் பெயராலேயே இவன் நம்மிடம் பேசியுள்ளான் என்றார்கள். ஆனால் மக்கள் கையில் எரேமியா அகப்பட்டு கொல்லப்படாதவாறு சாப்பானின் மகன் அகிக்காம் அவருக்கு உறுதுணையாய் இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். சேற்றில் நான் அமிழ்வதிலிருந்து என்னை காத்தருளும். என்னை வெறுப்போரிடமிருந்தும் ஆழ்கடலிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். பல்லவி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். பெருவெள்ளம் என்னை அடித்து கொண்டு போகாதிருப்பதாக, ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக, படுகுழி தன் வாய் திறந்து என்னை மூடிக்கொள்ளாதிருப்பதாக. பல்லவி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். எலியேன் சிறுமைப்பட்டவன், காயமுற்றவன், கடவுளே நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன், அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன். பல்லவி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. பல்லவி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோம் பேறு பெற்றோ, ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய
தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான் தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றெழச் செய்தார். இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தான். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்துக் கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த புதிய மாதத்தில் ஆண்டவருக்கு நாம் முழுமனதோடு நன்றி செலுத்துகின்றோம். காரணம், சென்ற மாதம் முழுவதும் இறைவன் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். நம்மை பாதுகாத்திருக்கிறார், நம்மை வழிநடத்திருக்கிறார். இந்த கொரோனா தொற்று நோயினுடைய அச்சம் உலகத்தையே இன்றைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தாலும், என் அன்பிற்குரியவர்களே, நாம் இன்றைக்கு பாதுகாப்போடு இருக்கிறோம் என்றால் அது இறைவனுடைய வழிநடத்துதல். எனவே இந்த நாளில் இறைவனுக்கு முழு மனதோடு அன்னை மரியாளோடு இணைந்து நாம் நன்றி செலுத்துவோமாக. அவ்வாறே புதிய மாதத்திலே அடியெடுத்து வைக்கின்ற நாம் தொடர்ந்து நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய உறுதுணையோடு நாம் மகிழ்ச்சியோடு இந்த புதிய மாதத்தையும் தொடங்க வேண்டும். சவால்கள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. இருந்தாலும் கூட என் அன்பிற்குரியவர்களே, இந்த மாதத்தை நம்பிக்கையோடு நாம் அணுக வேண்டும் என்பதனால் உங்களை ஆண்டவருடைய நாமத்தின் பெயரால் வாழ்த்துகிறேன். இறை அமைதி, அன்பு, ஆசிர் உங்கள் மீது என்றென்றும் இருக்க வேண்டி ஜெபித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அரசியல் அதிகாரத்திற்கும் இறை அதிகாரத்திற்கும் ஒரு முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய நற்செய்தியில் ஏரோது அரசன் அரசியல் அதிகாரம் படைத்தவனாகவும் திருமுழுக்கு யோவான் இறை அதிகாரம் கொண்டவராகவும் நாம் அடையாளம் காண்கிறோம். இந்த இடத்தில் என் அன்பிற்குரியவர்களே, மண்ணுலகினுடைய அரசன், அதாவது ஏரோது அரசன் அதிக அதிகாரத்தோடு இருப்பது போல நமக்கு தோன்றினாலும், திருமுழுக்கு யோவான் அவருடைய தைரியமும் உண்மையை எடுத்துரைக்கும் ஆற்றலும் தீமையை சுட்டிக்காட்டுவதும் தன் உயிரை துச்சம் என கருதி அரசனை காட்டிலும் என் அன்பிற்குரியவர்களே, இதோ இந்த இடத்தில் திருமுழுக்கு யோவானினுடைய மேன்மையும் அதிகாரமும் இறைத்தன்மையும் அதிகமாக விளங்குவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. முதல் செய்தி இதுதான். ஏரோது திருமுழுக்கு யோவானை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் அவர் ஓர் இறைவாக்கினரை கொல்வதற்கு மிகவும் அஞ்சினான் என்று குறிப்பிடுகிற இறைவார்த்தை. அன்பிற்குரியவர்களே, நேர்மையை குறித்து தீமைக்கு எப்பொழுதும் ஒரு அச்சம் இருக்கும். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நேர்மையை குறித்து தீமைக்கு எப்பொழுதுமே ஒரு அச்சம் இருக்கும். தீமையை நன்மை எப்படி வெற்றி கொள்கிறது என்பதை இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது. சிறிய ஒரு உதாரணத்தின் வழியாக உங்களுக்கு அதை நான் முற்றிலுமாக விளக்க முற்படுகிறேன். நாம் எல்லோரும் அறிந்த புகழ்பெற்ற சகாயம் IAS அவர்கள் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்பது அவருடைய கொள்கையாக அமைந்திருக்கிறது. அரசாங்க அதிகாரியான அவர் தன்னுடைய 23 ஆண்டுகால பணிகாலத்தில் 24 முறை பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏன் இந்த பணிமாற்றம்?
எதற்காக அவருடைய வாழ்வில் இப்பேற்பட்ட இடர்பாடுகள் நடந்திருக்கிறது என்றால் அவர் எடுத்திருக்கிற சில அதிகாரப்பூர்வமான முடிவுகள். என் அன்பிற்குரியவர்களே, காஞ்சிபுரத்தில் TROவாக அவர் இருந்தபோது பெப்சி குளிர்பானத்தில் அழுக்கு படலம் இருப்பதாக எழுந்த புகாரினை தொடர்ந்து ஆதாரங்களை திரட்டி அந்த ஆலைக்கு அவர் பூட்டினார். கோஆப்டெக்ஸ் பொது விநியோகத்திற்கு வழங்கப்பட்ட இலவச வேட்டி சேலைகளினுடைய முத்திரைகளை அழித்து அவற்றை மீண்டும் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்திற்கு விற்க முயன்ற ஜவுளி உற்பத்தி ஆலையினுடைய ஊழலை கண்டுபிடித்து நடவடிக்கையை எடுத்தார். கிரானைட் மற்றும் கனிம மணற்கொள்ளையை பற்றி தமிழக அரசுக்கு விரிவான அறிக்கையினை அனுப்பி நடவடிக்கை எடுக்க செய்தார். இதனால் தான் அவருக்கு 23 ஆண்டுகால பணிகாலத்தில் 24 முறை பணிமாற்றம் நடைபெற்றது. எப்பொழுதெல்லாம் நாம் உண்மைக்கு, நீதிக்கு, நேர்மைக்கு குரல் கொடுக்கிறோமோ அப்பொழுது பல சவால்களை நாம் சந்திக்க வேண்டி இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, அதைத்தான் அவருடைய வாழ்வு நமக்கு எடுத்து கூறுகிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைய நற்செய்தியில் நமக்கு எடுத்து கூறப்பட்ட திருமுழுக்கு யோவானினுடைய வாழ்வும் அவ்வாறவே அமைந்திருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவது சிந்தனை, ஒருவருக்கு வாக்குறுதி கொடுக்கும் போது எப்பொழுதும் நாம் சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டும் என்பதை உணர வேண்டும். வாக்குறுதி கொடுப்பதை மிக மிக அவசியமான ஒன்று. அதை நாம் கூர்மையாக கவனித்து சிந்தித்து அதில் செயல்பட வேண்டும். அதிகமான சந்தோஷத்தில் இருக்கும் போது நீ எந்த வாக்குறுதியும் கொடுக்காதே. வழக்கமாக சொல்வார்கள், அதிகமாக சந்தோஷத்தில் இருக்கும் போது நீ எந்த வாக்குறுதியும் கொடுக்காதே. அதிகமான துன்பங்களை, கஷ்டத்தில் நீ இருக்கும் போது அல்லது அவற்றை அனுபவிக்கும் போது எந்த முடிவையும் தன்னிச்சையாக எடுக்காதே என்று சொல்வார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த இரண்டுமே பெரும் ஆபத்தில் கொண்டு போய் முடியும் என்பதனால் நாம் சற்று ஜாக்கிரதையாகவே நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் திருமுழுக்கு யோவான் நேர்மையாளர், இறைவாக்கினர் என்கிற நல்ல மனசாட்சி உறுத்துகிறது ஏரோது அரசனுக்கு. ஆனால் மற்றொரு பக்கம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும், அவனுடைய கௌரவம் போய்விடும் என்பதனால் அவருடைய தலையை வெட்டச் செய்கிற அவலமானது நடக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இன்று நாளினுடைய புனிதராக புனித அல்போன்ஸ் மரியல் லிகோரி, இவருடைய வாழ்வும் இதற்கு மிகச்சிறந்த ஒரு சாட்சிய வாழ்வாக அமைந்திருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. திருச்சபையினுடைய மறை வல்லுநராக இருக்கின்ற இவர் கத்தோலிக்க ஆயராக இத்தாலியில் பணியாற்றி இருக்கிறார். ஆன்மீக எழுத்தாளர், சிறந்த இறையியல் மற்றும் மெய்யியல் அறிஞர். இவர் உலக இரட்சக சபையினுடைய நிறுவனராகவும் அமைந்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, 16 வயது இருக்கும் போது இவர் சட்டம் பயின்று வழக்குரைஞராக மாறுகிறார். இவர் நடத்திய அனைத்து வழக்குகளிலும் இவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஏறக்குறைய 8 ஆண்டுகள் தொடர்ந்து அவர் வெற்றியை சந்தித்திருக்கிறார். 1723ஆம் ஆண்டு நேபிள்ஸ் பிரபு என்பவருக்கும் டஸ்கன் பிரபு என்பவருக்கும் இடையே நடந்த சொத்து வழக்கில் இவர் தோற்று போன ஒரு தோல்விதான் இவருடைய வாழ்க்கையே முற்றிலும் மாற்றுவதாக அமைந்திருந்தது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், உலகே, உன்னை நான் தெரிந்து கொண்டேன், நீ இனிமேல் என்னை பார்க்க மாட்டாய் என்று சொல்லிவிட்டு அந்த நீதிமன்றத்தை விட்டு வெளியேறி விடுகிறார். அன்பிற்குரியவர்களே, 3 நாள் இதனால் அவர் உண்ணாமல் இருந்தாராம். அவருடைய வாழ்க்கை இவ்வாறு எடுத்து கூறுகிறது. நீதிக்காக, நேர்மைக்காக, உண்மைக்காக ஒருவர் போராடும் போது அவர் எவ்வாறு வாழ்வில் சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் சிறந்த உதாரணமாக அமைந்திருக்கிறது. நாம் இன்றைய நாளில் நினைவு கூறுகின்ற அன்னை மரியாளுடைய வாழ்வையும் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அன்னை மரியாள் சாதாரணமாக அவள் புகழினுடைய உச்சிக்கு செல்லவில்லை. மாறாக அவள் ஒவ்வொரு நிலையிலும் தன்னுடைய வாழ்வை கடவுளுக்காக அர்ப்பணித்தவளாக இருக்கிறார். பல தியாக முயற்சிகளை தன்னுடைய வாழ்விலே கடைபிடித்தவளாக இருக்கிறார். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, மாறாக அன்னை மரியாள் அதற்கு தகுதியுடையவராக வாழ்ந்திருக்கிறார் என்பதனால் தான் அந்த புகழுக்கு அவர் உரியவராக மாறுகிறார். என் அன்பிற்குரியவர்களே, பல இன்னல் இடையூறுகளுக்கு அவள் உள்ளாகி இருக்கிறார். அதனால் தான் 7 வியாகுலங்களை தன்னுடைய உடலிலே சுமந்தவளாய், உள்ளத்திலே தியானித்தவளாய் அமைந்திருப்பதனால் என் அன்பிற்குரியவர்களே, பல சவால்களை தன்னுடைய வாழ்வில் போராட்டங்களை சந்தித்த அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்கிற உன்னதமான நிலைக்கு, விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்படுகிற உன்னத பேரின்பத்திற்கு அவர் உயர்த்தப்பட்டார் என்றால்
என் அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, அவள் வாழ்வில் கடைபிடித்த அந்த நீதி, நேர்மை, இப்பேற்பட்ட உண்மையான பண்புகளை நாமும் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்கும் போது இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமான நாள். எனவே ஆசீர்வாதமிக்க நாளா இது அமைய அடியெடுத்து வைப்போம். உன்னத நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசியோடு. ஆமென். அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமங்கே. அன்போடு நான் வாழவே, எங்கும் நம்பிக்கை ஒளியேற்றுவே, போராடும் நெஞ்சில் போராட்டம் நீங்க என் வாழ்வை பலியாக்குவே, என் வாழ்வை பலியாக்குவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தொருளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உண்மை, நீதி, நேர்மை போன்ற இறை மதிப்பீடுகளோடு வாழக்கூடிய அருளை தர இதோ இந்த உன்னதமான நேரத்திலே அன்னை மரியாளுடைய பரிந்துரையோடு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை வேண்டி இதோ நாம் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற இந்த காணிக்கை பொருட்களோடு நம்மையும் அர்ப்பணமாக்கி
உன்னதமான ஆசீர் பெறச் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுத்தில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக.
நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அல்வதாக. வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரில் எங்கும் பொது பாதை தந்து அந்த பாதை அழைத்த அறிஞன். பாரில் எங்கும் பொது பாதை தந்து அந்த பாதை அழைத்த அறிஞன். காலம் கடந்த கலைஞன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை இந்த வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை இந்த வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தேவன். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர், ஏனெனில் கடவுள் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கன்னியிடம் பிறந்தவும் திருமகனை இவ்வருள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றிக் கொள்ளவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த புதிய மாதத்தில் அன்னையின் பரிந்துரையோடு அடியெடுத்து வைக்க சென்று வாழுவோம். வாழ்வின் பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நாதத்தின்
நாளுமே அன்னையின் பண்பாடுவோம் நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்மைக்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். அன்னையே வாழ்க, அன்னையே வாழ்க, அருளால் அருளால் நிறைந்த நிறைந்த அன்னையே நீ வாழ்க. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.